Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா whatever. இந்த whatever பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. whatever அப்படினா என்னவா இருந்தாலும் அப்படின அர்த்தத்தை கொடுக்கிறது. என்னவா இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன சொன்னாலும், என்ன சமைச்சாலும், என்ன கொடுத்தாலும் அப்படி நம்ம சொல்றோம்ல, இதுக்கெல்லாம் நம்ம வாட் எவர் யூஸ் பண்ணுவோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், இந்த மாதிரி நம்ம சொல்றோம். நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன், இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த வாட் எவர் யூஸ் பண்ணுவோம். சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இதுல நீ என்ன சொன்னாலும் இது ஒரு செட், நான் கேட்பேன் அடுத்த செட் தானே. அப்ப இதுல எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதுறேன். சரியா? நான் கேட்பேன் அப்படின்னு. நான் கேட்பேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, கேட்பேன் ஃபியூச்சர். ஓகே, அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்லும் போது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து என்ன போடணும்? ஃபியூச்சர்னால வில் சேர்ப்போம். அடுத்து கேட்கிறதுக்கு லிசன். ஐ வில் லிசன் அப்படின்னா நான் கேட்பேன். ஓகே, என்ன? நீ என்ன சொன்னாலும். அப்போ லிசனுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்ல வரோமோ, யாரையாவது பற்றி சொல்ல வரோம், இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்ல வரோம் அப்படின்னா ட்ரூ போட்டுட்டு அடுத்தது இந்த இது நிகழ்வை எழுதணும். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு வாட் எவர். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீ, நீ போட்டுட்டு யூ. அடுத்து சொன்னாலும், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சே. அது அப்படியே எழுதணும். ஓகே, அப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னா I will listen to whatever you say. I will listen to whatever you say. ஓகே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இதையே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எப்படின்னா whatever you say இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, இந்த நிகழ்வை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். whatever you say. ஓகே, whatever you say இந்த நிகழ்வை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும் போது அதை எழுதிட்டு கமா போட்டுட்டு அந்த நிகழ்வை எழுதலாம். சரியா? அப்ப I will listen. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டூ ஒண்ணுமே போடணும். இந்த டூ கட் ஆயிடுச்சு. சரியா? இந்த டூக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்ல வரோம் அப்படின்னா டூ போட்டு அதை சொல்லணும். அப்போ whatever you say I will listen இந்த மாதிரியும் சொல்லலாம். இல்ல I will listen to whatever you say இந்த மாதிரியும் சொல்லலாம். இது இன்னொரு இது இருக்கு. என்னன்னா no matter what. ஓகே, no matter இந்த மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். no matter what. இந்த whatever அதுக்கு தான் no matter what. ஓகே, whateverக்கு பதிலா no matter what. அடுத்து you say. அடுத்து என்ன? நான் கேட்பேன். I will listen. ஓகே, no matter what you say I will listen. ஓகே, இதுல எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நீ எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரி, நான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஃபியூச்சரை நம்ம மெயின் பண்ணி சொல்றோம். இன்னொன்னு என்னது? நெகட்டிவ் ஃபார்ம் தானே. அப்ப நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன? நெகட்டிவ்க்கு want. ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்க்கு will notக்கு பதிலா நம்ம won't போடு. சரியா? won't. அடுத்து என்ன? கேட்க மாட்டேன். கேட்கிறது listen. அப்ப நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா I won't listen. I won't listen. என்னது? நீ என்ன சொன்னாலும் அதுக்கு to போட்டுட்டு என்ன சொன்னாலும் அதுக்கு whatever. அடுத்து சப்ஜெக்ட் you, நீ. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I won't listen to whatever you say. I won't listen to whatever you say. Okay.
சொன்னாலும் கேப்பியா? நம்ம கேட்போம்ல, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? நான் என்ன சொன்னாலும் அந்த கேப்பியா அது வந்து நீ கேப்பியான்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. சரியா? நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா, இது எப்படி கேட்கலாம்? நீ கேப்பியா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம கேக்குறோம். ஓகே, நீ கேட்பாயா அப்படின்னு கேக்குறது கேப்பியா. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன வில் போடுறதுனால வில் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஃபர்ஸ்ட் வில், அதுக்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் மீ, மீனா யூ, கேக்குறதுக்கு லிசன். will you listen அப்படின்னா நீ கேப்பியா. ஓகே, என்னன்னு நான் என்ன சொன்னாலும் அடுத்து டு போட்டுட்டு என்ன சொன்னாலும் whatever, அடுத்து நான் சப்ஜெக்ட் ஐ வந்துட்டு சொன்னாலும் சொல்றதுக்கு say. ஓகே, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா அப்படின்னா will you listen to whatever I say? will you listen to whatever I say? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா. நம்ம கேட்போம்ல, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. பாருங்க, கேட்க மாட்டியா நெகட்டிவ்ல क्वेश्चन கேக்குறோம். இன்னொன்னு என்னது, அது ஃபியூச்சர் டென்ஸ் மீன் பண்ணி கேட்க மாட்டியா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம நெகட்டிவா क्वेश्चन கேக்குறது. சரி, அப்போ நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம நெகட்டிவா क्वेश्चन கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து won't, நெகட்டிவ்க்கு என்ன போடுவோம்? won't. ஓகே, அந்த will not இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு won't யூஸ் பண்றது. சரியா? won't. அடுத்து என்ன? நீ, நீனா சப்ஜெக்ட் யூ. அடுத்து கேட்க மாட்டியா கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல listen. ஓகே, அப்போ நீ கேட்க மாட்டியா அப்படின்னா won't you listen, won't you listen. அடுத்து நம்ம வந்து என்ன சொல்ல, அடுத்து என்ன சொல்ல வருமோ அதுக்கு முன்னாடி டு போடணும். அடுத்து என்ன? நான் என்ன சொன்னாலும், என்ன சொன்னாலும் அதுக்கு whatever. அடுத்து சப்ஜெக்ட் நான் ஐ, சொன்னாலும் சொல்றது இங்கிலீஷ்ல say. சரி, அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? won't you listen to whatever I say? won't you listen to whatever I say? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நீ என்ன சொன்னாலும் இது ஒரு செட்டு, நான் செய்வேன் அடுத்த செட்டு. இல்ல வந்து எதை வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் இது எடுக்கட்டுமா? நான் செய்வேன், நான் செய்வேன் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, நான் செய்வேன் அப்படின்னு. அப்போ சப்ஜெக்ட் ஐ, அடுத்து ஃபியூச்சருக்கு வில் போடுவோம் தானே. அடுத்து செய்வேன், செய்யறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு வந்து ஒரு செயலை வந்து செய்யறது. அப்ப செய்யறதுக்கு do. I will do அப்படின்னா நான் செய்வேன். I will doனா நான் செய்வேன். என்ன? நீ என்ன சொன்னாலும், நீ என்ன சொன்னாலும் அப்போ whatever. அடுத்து சப்ஜெக்ட் you, நீனா you, சொன்னாலும் சொல்றது இங்கிலீஷ்ல say. ஓகே, அப்போ நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னா I will do whatever you say. I will do whatever you say. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன? அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இது எப்படி சொல்லலாம்? அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன். அப்போ நான் வாங்குவேன் அப்படின்னா எப்படி சொல்றது? வாங்குவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்போ சப்ஜெக்ட் ஐ, நான், அடுத்து பில் போடுவோம் தானே, பில். அதுக்கு அடுத்து வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. ஐ வில் பை அப்படின்னா நான் வாங்குவேன். ஓகே, நான் வாங்குவேன்னா ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஐ வில் பை. அடுத்து அவன் என்ன கொடுத்தாலும், அவன் என்ன கொடுத்தாலும் இல்ல எதை கொடுத்தாலும், என்ன எதை, ஓகே ரெண்டுமே சேம் இதுதான். என்ன கொடுத்தாலும் இல்ல எதை கொடுத்தாலும் whatever, whatever. அடுத்து அவன், அவன்னா he. அடுத்து கொடுத்தாலும், கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? give. சரியா? இதுல வந்து என்னன்னா நம்ம அவன் என்ன கொடுத்தாலும் இந்த செட் எல்லாமே
நம்ம சிம்பிள் பிரசன்ட் சொல்றோம். இது நான் வாங்குவேன் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றது. ஓகே, நான் வாங்குவேன்னா ஃபியூச்சர். இத என்னது, அவன் என்ன கொடுத்தாலும், அவன் என்ன சமைச்சாலும், நீ என்ன செய்தாலும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்றது எல்லாமே, நீ என்ன சொன்னாலும், இது எல்லாமே என்னது, நம்ம சிம்பிள் பிரசன்ட் படி சொல்றது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் படி சொல்லும் போது சப்ஜெக்ட் பாருங்க, he வந்திருக்கு. he வரும்போது இங்க என்ன வரணும், verb கூட s es is ஆட் பண்ணணும் தானே. ஆனா இங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ s மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் படி ரூல்ஸ். அப்போ அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவேன், அவன் எதை கொடுத்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I will buy whatever he gives. ஓகே, I will buy whatever he gives. ஓகே, இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே, whatever he gives I will buy. ஓகே, கூட இட்டு சேர்த்தாலும் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு பொருளை நீங்க ஏதாவது ஒன்ன மென்ஷன் பண்ணுங்க. சோ இட்டு கூட பைக்க கூட அடுத்து என்னது இட்டு சேர்த்தாலும் ஒண்ணும் இல்ல. அடுத்து அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்க கூடாது. இது எப்படி சொல்லலாம், ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப நீ வாங்க கூடாது அப்படின்னா இது எப்படி சொல்றது, ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னா அங்க என்னது ஷுட்னு போடுவோம் தானே. அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க, சப்ஜெக்ட் நீ, நீனா யூ, யூ போட்டாச்சு. அடுத்து என்ன, வாங்க கூடாது நெகட்டிவ். அப்ப ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னா ஷுடின்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்து ஷுடின்ட், நெகட்டிவ் சரியா, ஷுடின்ட் இல்ல ஷுட் நாட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஷார்ட்டா ஷுடின்ட். அடுத்து என்ன, வாங்குறது என்னது, வெர்ப் என்னது, வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. ஓகே, நீ வாங்க கூடாது அப்படின்னா யூ ஷுட் பை, யூ ஷுட் பை. நீ வாங்க கூடாது என்னது, அவன் என்ன கொடுத்தாலும், அவன் என்ன கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அப்படின்னு சொல்றது whatever. அடுத்து அவன் he. அடுத்து கொடுத்தாலும், கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல you. கூட என்ன வரணும், எஸ் வரும். ஓகே, இது சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்றோம். அப்போ அவன் என்ன கொடுத்தாலும் நீ வாங்க கூடாது அப்படின்னா you shouldn't buy whatever he gives. You shouldn't buy whatever he gives. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும், இது ஒரு செட்டு, என்கிட்ட கேளு அடுத்த செட்டு தானே. அப்ப என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னது சப்ஜெக்ட் கிடையாது, அந்த என்கிட்ட அப்படிங்கறது ஆப்ஜெக்ட் சரியா. அப்ப என்கிட்ட கேளு சப்ஜெக்ட் இல்லைன்னா அத வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. அப்ப என்கிட்ட கேளு, கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். ஏதோ ஒரு விஷயத்த கேளு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, கேக்குறதுக்கு என்னது ஆஸ்க். அடுத்து என்கிட்ட மீ. அப்ப ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு. என்ன, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும், உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதுக்கு whatever. அடுத்து உனக்கு, உனக்குனா you சப்ஜெக்ட். அடுத்து தேவைப்பட்டாலும் need, தேவைப்பட்டது need. ஓகே, அப்ப உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு அப்படின்னா ask me whatever you need. Ask me whatever you need. இது whatever you need ask me இந்த மாதிரி சொல்லலாம். whatever you need ask me இப்படியும் சொல்லலாம். மற்றபடி எப்படி சொல்லலாம், no matter what you need ask me. okay, no matter what you need ask me இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன், நம்ப போறது இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், நீ என்ன சொன்னாலும், இது ஒரு செட்டு, நான் உன்னை நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன் ஃபியூச்சரை மேட் பண்ணி நம்ம சொல்றோம் சரியா. அப்ப எப்படி சொல்றது, நான் உன்னை நம்ப மாட்டேன், அதுவும் என்னது ஃபியூச்சர்ல நெகட்டிவா சொல்றது தான், ஒரு செயலை செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன ஃபியூச்சர்ல நெகட்டிவா பேசுறதுக்கு won't, அதுக்கப்புறம் verb நம்ப மாட்டேன், நம்புறதுக்கு believe, believe. அடுத்து யார நம்ப மாட்டேன், உன்னை, உன்னைனா you சரி.
நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்ல? I won't believe you. I won't believe you. ஓகே, நீ என்ன சொன்னாலும், நீ என்ன சொன்னாலும், என்ன சொன்னாலும் whatever. அடுத்து நீ you சொன்னாலும், சொல்றதுக்கு say. ஓகே, அப்ப நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். I won't believe you whatever you say. I won't believe you whatever you say. ஓகே, அடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன வேணுமோ வாங்கு. இது எப்படி சொல்லலாம்? இப்போ உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, தெரியுமோ பிடிக்குமோ இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் நம்ம வாட் எவர் யூஸ் பண்ணி பேசுவோம். பாருங்க, உனக்கு என்ன வேணுமோ இது ஒரு செட்டு, அது வாங்கு அடுத்த செட்டு. இங்க என்னது? சப்ஜெக்ட் வரல, வெர்ப் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப அந்த வெர்ப அப்படியே எழுதணும். வாங்கு, வாங்குறது இங்கிலீஷ்ல பை. சரி, அடுத்து என்ன வரணும்? உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு வாட் எவர். அடுத்து உனக்கு சப்ஜெக்ட் யூ, வேணுமோ வாண்ட். அப்போ உனக்கு என்ன வேணுமோ வாங்கு அப்படின்னா பை வாட் எவர் யூ வாண்ட். பை வாட் எவர் யூ வாண்ட். சரி, இதே இது உனக்கு என்ன தேவையோ தேவைப்படுறத சொல்லும் போது நீட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பை வாட் எவர் யூ நீட். நெக்ஸ்ட், உனக்கு என்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன தெரியுமோ இது செட்டு, அடுத்த செட்டு என்ன? அதை என்கிட்ட சொல்லு. அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? tell me. that tell போடு. இல்ல say போடலாமா அப்படின்னாலும் போடலாம். ஓகே, தப்பு கிடையாது. சேயும் போடலாம், இல்ல tell அதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ tell நம்ம சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்னா சொல்றோம். அது யார்கிட்ட சொல்றோம்னு ஒரு மென்ஷன் பண்றோம் பாருங்க. நீ என்கிட்ட, அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது tell போடுறது கரெக்டா இருக்கும். சரியா? tell me, அவன்கிட்ட சொல்லு. அப்போ tell him, அவர்கிட்ட சொல்லு. அப்போ tell her, அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மற்றவங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னா tell them. இதே இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க, பாலா கிட்ட சொல்லு அப்படின்னா tell பாலா. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அங்க tell போடுறது கரெக்டா இருக்கும். சே போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனா tell கரெக்டா இருக்கும். சரியா? அப்போ உனக்கு என்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு அப்படின்னா tell me, என்கிட்ட சொல்லு, அதுக்கு tell me. அடுத்து என்ன? உனக்கு என்ன தெரியுமோ, உனக்கு என்ன தெரியுமோ whatever. whatever போட்டுட்டு உனக்கு சப்ஜெக்ட் யூ. அடுத்து தெரியுமோ, தெரியறதுக்கு நோ. ஓகே, உனக்கு என்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு அப்படின்னா tell me whatever you know. tell me whatever you know. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இது ஹோம்வொர்க். நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.